எச்சரிக்கையாக இருங்க. அது சைக்கிள்லேருந்து விமானம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நான் பொது பலன்லேயே சொல்லியிருக்கேன், 2026 அப்படின்றது விமான விபத்துக்கள் இருக்கக்கூடியதாக, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக 2026 இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறதும் அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி நமக்குமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய உழைப்பை வாங்கினாலுமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து பிரச்சனையே இல்லை சார். சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு 2026 மேன்மையை தரும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருந்தால் நல்ல லாபம் தரும். அதனால் நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதியை, ஒரு ஆன்மீகவாதியை, அவர்கள் சொல்வதை கேட்கறது, ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் வேணும்னா அவங்கள்ட்ட போய் தயங்காமல் கேளுங்க, அவர்கள் செய்வார்கள். ஏன்னா அந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிற போது நமக்கு அந்த மாதிரி ஒரு லாபத்தையும் தரக்கூடியவராகத்தான் நமக்கு இருக்கார். நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும், சும்மா உட்காந்தா வராது. அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்தோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் வர்றபோது, குரு சந்திரன் வீட்டுக்கு போகிறபோது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்திதியை தருவார். சுகமான தூக்கம் வரும் சார். அதாவது நம்ம வெளியில் போகச்சே சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து விழுந்துட்டோம்னா எல்லாத்தையும் வந்து நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியதாகவும் இந்த 2026 நம்ம